ஐஸ்கிரீம் மண்டை வேற வந்துட்டா. நான் துப்பாக்கிச்சு இப்படி ஓட வேண்டியதா இருக்கேன். என்னன்னா இப்போ சீரியஸா நோயஸா தெரியல. ரொம்ப சச்சா வாயில சுட்டு ஒரு கிக்க எடுத்துடலாம் பாக்க. என்னங்க இங்கேயோ போயிட்டான். வணக்கம் மக்களே, ஐஷா கேமிங் உங்களை வர வைக்கிறேன். நான் தான் உங்க ஐஷா. நானா ராகுல். மறக்காம உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டு விட்டுருங்க. சரிங்க மக்களே, அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ நம்ம புரியாத உடனே வரும். எனக்கு ஹாரர் கேம்ஸ் போட மாட்டேன்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க. இவ்வளோ பண்ணிட்டோம், ஒரு ஹாரர் கேம் தானே பயத்தை ஒழிச்சு வச்சுட்டு போவோம்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம இப்போ கேம்குள்ளேயே வந்துட்டோம். என்னங்க வரல, வந்துட்டான். சரி, எனக்கு 6 கேம்னாலும் பயம். இப்போ நம்ம என்ன நிலைமைக்கு ஆக போகிறோன்னு தெரியல. எனக்கு ஐஸ்கிரீம் 1 தான் விளையாட போகிறோம். விண்டோவை திறக்க சொல்கிறோம், நம்மளும் திறந்து விடுவோம். என்னங்க அதான் நம்ம சார்லின்னு தான் பேர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் பண்ண தெரிஞ்சு அவன் தான் கிட்னாப்பரு. இவன் என்ன பண்ணுவான், இவன் இந்த குட்டி பையனை ஐஸ்கிரீம் தண்டு சொல்லுவானோ. என்னங்க அப்படியே உரைச்சிட்டாமனு இன்னும் இப்படிமா ஃப்ரீஸ் பண்ணுறோம். நம்மள பக்கம் வாங்க உடஞ்சிடலாம். இவனா அப்படி வாயில ஃப்ரீஸ் இருக்கும். அது எனக்கே தெரியாதுடா. சரி, இன்னும் இவ்வளோ இருட்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரீம் மோடு தெரியாம தரமா வந்து விழுந்துட்டோமா? பேசாமல் கோஸ்ட் மூடி விளாண்டுருக்கலாமா? எக்ஸ்ட்ரீம் மோடு வந்ததும் வந்துட்டோம், முடிச்சு தான் ஆகணும். வாங்க போயிடலாம். இருட்டனா அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் கொடுக்குறாங்க எஃப்டி சொன்னே. ஆமாம், இருட்டுனாங்க எனக்கு ஆல்ரெடி பயம். சும்மா இருட்டுனாவே எனக்கு பயம். இதில் வேறு இருட்டா இல்லை. இவன் வேறு துரத்துவான் இந்த இருட்டில். இங்கே தான் இருக்கான். என்னங்க வந்துட்டான், ஓடிடலாம். என்னடா நைட்டு விற்கிறேங்க, மார்னிங் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ரீம் ஒன்று எப்படி வெறித்தனமாக துரத்துறான்னு பாருங்களேன். இதை உண்டுகளை வச்சு அடிக்கலான்னு பார்க்குறேன். இது படல ஏசிக்க போடுறான். என்னங்க கீழே சாய்வான்னு பார்த்தா இந்த மாதிரி ஆடிட்டு இருக்கா டான்ஸ் போட்டுட்டு. நம்ம சீக்கிரம் போ, சோழி முஞ்சிரும். சரி, நம்ம மேப் வச்சு பாருங்க எப்படி உரைச்சி தள்ளியிருக்கான். ஐஸ்கிரீம் வாங்குற நேரம் குடிமாத உனக்கு தெரியல. சரி வாங்க, நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஃபிட்டேரியாவில் போயிட்டு ஒரு ஆயில் டிஸ்பென்சர், அப்புறம் வந்துட்டு அடுத்த ஸ்டாஃபோட பேர், அப்புறம் எல்லா டஸ்ட்பினில் ஆளாயிசி வந்துட்டு நம்ம ஒரு கோடு கண்டுபிடிச்சா தான் நம்மளுக்கு ஒரு காயின் கிடைக்கும். ஸோ அதுக்காண்டி நம்ம கேஃபிட்டேரியாவும் ஒரு வழியாக வந்துட்டோம் மக்கள். கேஃபிட்டேரியாவா? ஓ, காஃபி குடிக்க வருமா? டே பைத்தியம், உனக்கு நேரகால தெரியல எப்படி பேசணும்னு. நானே பயத்தோட உள்ள போயிட்டு இருக்கேன்டா. டே காப்பாத்துங்க அம்மா. இப்போ நம்ம காஃபி குடிக்க வருமா, எல்லாத்தையும் ஐஸ்கிரீம் மேலே காட்டு போகிறோமா? டே பைத்தியம், எதுக்கு வந்திருக்கோம்? வந்து காஃபி குடிக்க போகிறாரா சார். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்தோனின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பக்கத்தில் டஸ்ட்பினில் கிடைக்கணும்னு வேண்டிப்போம். ஐயோ வரக்கூடாது. ஐயோ இது லோடாதான் செம்ம கடுப்பு. லோடாரு ஐயோ என்னங்க இப்படி தோத்துறா. ஐயோ வாங்க முடியல. ஐயோ என்னங்க எக்ஸ்ட்ரீம் மோடுனால வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன் செம்மையாக இருக்குது. ஆனால் எனக்கு என்ன பயமாக தான் இருக்குது. இங்கே ஒரு வழி இருக்குது, அது வெளியே குதிச்சு போகிறோம். மாமா செட்டு போனா நடிக்கல. இந்த எக்ஸ்ட்ரீம் மோட ஒரு தடவை கூட அவன் மாட்டாமல் அவன் கையில் எப்படியா தப்பிச்சணும். இதுலேயும் அவன் அதுக்குள்ளே வந்துடுவான். ஃப்ரீஸ் ஆக்கிட்டா நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்குமா? சரி, வரதுக்குள்ளே இந்த டஸ்ட்பின் இருந்துட்டு தேடிடலாம். ஐயோ வக்கமா இல்லை, ஒரு பொண்ணு போய் துரத்துவியே வக்கமா இல்லை. ஆமாம், நம்ம இருந்தாலும் குழந்தை தானேங்க. நம்ம உண்மையில பார்த்தீங்கன்னா பாய் கேரக்டராக விளாண்டுட்டு இருக்கோம். அவன் வரானா இல்லையான்னு பார்த்துக்கிறேன். ஆனால் கேல பாய் வளாரு, அதனால கேல் கொஞ்சம் துரத்தாரு. ஐஷா அவரையா காட்டிட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். ஐயோ திரும்ப என்னங்க துரத்திக்கிட்டே இருக்கான், கேப்பே விடாம. இப்படிங்க நான் பொண்ணு போய் எவ்வளோ நேரம் துரத்திக்கிட்டே இருக்கேன். நான் வேன் பக்கத்தில் போகலாம், அப்போதான் வந்துட்டு அவன் கூட வந்து நம்மளுக்கு வந்துட்டு இனிமேல் துரத்த மாட்டேன் நம்பி. கூட கட்டாம்பூச்சி போடுவா. போயிட்டு இதான் பார்த்தீங்கன்னா ரிஸ்கான டஸ்ட்பின். ஏன்னா இவன் இன்ட்ரெஸ்ட் பக்கத்துலேயே இருக்குங்க மக்களே. இவன் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இதை தேடிட்டு இருக்கோம். ஐயோ ஒன்றுமே இல்லாம எப்படி துரத்துறான்னு பாருங்களேன். நம்ம என்னங்க பைத்தியக்காரே சொல்லணும். இந்த டஸ்ட்பினையாவது நம்மள ஏதாவது வச்சிருக்கணும்னு வேண்டிக்கிட்டு உள்ள மட்டும் நம்மள ஃப்ரீஸ் பண்ணிட்டா அவன் நம்மளை காப்பாற்றல.
ஐயோ கோடு பார்த்தீங்கன்னா 4859. அவள் இங்கேயோ போயிட்டுருக்கான். நம்மளும் கண்டுக்காம நம்ம விட்டு போயிட்டு அந்த காயினை தூக்குறோம் ஃபஸ்ட்டு. ஒரு வழியாக காயின் கிடச்சிருச்சுப்பா. அப்புறம் பத்திரமா போயிட்டு வேண்டை சேர்க்கணும். ஐயோ ஹார்ட் அட்டாக் கொடுக்குறான். ஐயோ என்னங்க இப்படி வெறி பிடிச்ச மாதிரி துரத்துறாங்க. இதெல்லாம் பண்ண நம்ம இங்கெங்கேயோ போய் சேருது. ஐயோ அவெல்லாம் மாலே சேர்ந்துடா ஃப்ரீ ஆகி வரானா. ஐயோ என்னங்க வந்துட்டோம். ஹார்ட் அட்டாக்காக குடிச்சு சாகடிக்கிறான் இந்த ஆரோக்கியம். நம்மள கொலை பண்ணி பாக்குறானோ. டே நம்ம கிட்னாப் பண்ண பார்க்குறான்டா பைத்தியம். நம்மளே ஆல்ரெடி ஜேன்னு சொல்லிட்டு நம்ம பேர் அந்த குழந்தை. இப்போ நம்ம இந்த ஆயில் டிஸ்பென்சர் இங்கே வெளியில் வச்சுருக்காங்க. வாங்க தூக்கிடலாம். நம்மள கிட்னாப் பண்ணிட்டு என்ன பண்ணுவான்? சரி நம்ம இந்த ஜன்னல் வெளியே போகும். தயவுசெய்து எதிர்க்கலை மட்டும் வந்துடக்கூடாது. ஐயோ என்னங்க ஹார்ட் அட்டாக்கே கொடுத்துருங்க எப்போ பார்த்தாலும். டே எப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கலாமா இல்லை ஒழுங்கு மாதிரியா புரியும். என்னங்க ஃப்ரீஸ் நின்றுட்டான். டேய் நீ அங்கு கண்ணாமூச்சி வராரியா? எல்லாத்தையும் ஒழுங்கா நில்றியா? ஐயோ கண்ணாமூச்சி வராமா, சீக்கிரம் போயிரு. என்னது தி எனிமீஸ் க்ளோஸ் நாட் குட் டைம். அப்படின்னா உள்ளே வந்துடுவான வேனுக்குள்ளே வரமாட்டேன் நம்பி போகலாம். சரி வரல. இப்போ நம்ம அடுத்த பார்த்தீங்கன்னா ஸ்டாலுக்கு போகிறோம். அங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பெட்ரோல் எம்டி பெட்ரோல் கேன் எடுக்க போகிறோம். அதே மாதிரி நம்ம ஸ்டாலுக்கும் வந்துட்டோம். ஒரு டீயும் கொடுத்தா நல்லா தான் இருக்கும் அந்த கேமில். அப்படி இல்லை இது குட்டியாக இருந்தால் நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சா. அவன் தொல்லை மட்டும் இருந்தால் இல்லைன்னா நல்லா தான் இருக்கும். இங்கேயா வச்சிருக்க. ஐயோ அங்கே பாருங்க அங்கேருந்து நம்ம துரத்துறான். டே பைத்தியம் கேட்ல தோத்திக்கிட்டே இருக்க வக்குமால. இது அவன் ஒலிம்பிக்கில் ஒன்றா கோல்டு மெடலே வாங்கியிருக்கான். இங்கே நம்மள துரத்திட்டு இருக்கான் வீணாவில். டே ஒலிம்பிக்ஸ் ஏடா கோல்டு மெடல் வாங்கி அப்படியே துப்பாக்கி வாங்கி அப்படியே போட்டிருக்கலாம். அவன் பார்க்குற நேரம் பார்த்து நம்ம வேனில் ஏறினோன்னா மாட்டிப்போம். சொன்னால தான் நம்ம கோவில் சுற்றுற மாதிரி சுற்றிட்டு இருக்கோம். சரி ஒரு வேலையாக நம்ம பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கேன் எடுத்துரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்க் இருக்க போகிறோம். அங்கே தான் நம்ம காயினை போட்டு அந்த கன்னவே தூக்கி அவனை ஒரு போட போகிறோம் மக்களே. அப்போ கன்னத்தை சைலண்ட் ஆகிட்டாலும் என்ன பண்ணுறது? அப்படியே நம்மள ஏமாற்றி ப்ராக்கு சொல்லி அப்படியே கட்டி பிடிச்சி ஃப்ரீஸ் ஆகிக்கிட்டானா. சரி அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா என்னங்க காயின் காணும். காயின் எங்கேங்க? அங்கே ஜெய் குட்டி சாட்டா இங்கே தான் காயினு. ஐயோ காயினு காணுமே அம்மா. ஆயில் தூக்குறேன். ஐயோ சத்தம் வேறு போட்டேன். இது கேட்டு இங்கே உள்ளே வருவான்டா சொல்கிறான். உள்ள வந்து யுவர் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கொலை பண்ணியிருப்பான் நாட்டில். உள்ள சர்ப்ரைஸ் சொல்லலை வெறியிலையா நம்மளுக்கான சர்ப்ரைஸ் சொல்கிறக்கான இந்த எருமை மாடு நின்றுட்டு இருக்குங்க. காயினை உள்ளே போட்டு வரானா இல்லையான்னு செக் பண்ணி சர்ப்ரைஸ் சொல்லி நம்மள கொலை பண்ணி போயிருப்பான். எப்போ சர்ப்ரைஸ் தானுங்க எப்போவுமே வந்துட்டு இருக்கேன் தினமும். சின்ன கேமில் எப்போ பார்த்தாலும் எப்படா வெடியா இந்த பைத்தியம் அதில் இருட்டாதாண்டா இருக்கும். எக்ஸ்ட்ரீம் மூட் செலக்ட் பண்ணுற எப்போ வெடியோன்னு சொல்லிட்டு இருக்கான் பைத்தியம் மாதிரி. போடுத்துட்டு வெடியாரா சைலண்டாக போகிறான். சரி சத்தத்தை போட்டு அவனை கூப்பிடும். இங்கே வரான் உருடி வரான். ஒரு மண்டையில் ஒரு ஹெட்செட் போடா லூஸு. இவ்வளோ ஒரு நிமிஷம் நம்மளுக்கு இப்போ கேப் கிடச்சிச்சு. இந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு ஆயில் டிஸ்பென்சர் அதுக்கப்புறம் இந்த ஆயில் டிஸ்பென்சர் எதுக்குன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். ஏதோ இந்த ஹோல்குள்ளே வந்து 30 மினிட்ஸ் மூஞ்சி அப்படியே நம்ம செத்து போயிடும். 30 மினிட்ஸ் இல்லைடா 30 மினிட்ஸ் கேமே முடிஞ்சிடும். இந்த கேட் வந்து ஸ்டக்காக இருக்கும். இதே நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணியிருக்கோம். ஒரு நிமிஷம் தானே கேப்பே கிடைக்கும். இல்லை 30 மினிட்ஸ் வர தரானா இந்த கேமே அதுக்குள்ளே ஒருத்தர் முடிச்சுட்டு போயிடலாம். ஆமாம் மக்கள் பைத்தியம் ஆகிட்டேன் இவன். இனிமேல் இது யூஸ் கிடையாது நம்மளுக்கு. அடுத்த பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கேன் எடுக்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சம்மா ஃப்ரீஸ் ஆகிப்போம். இவன் தான் எப்போ பார்த்து குறுக்க பேசிகிட்டு இருக்கா. இவனுக்கு மென்டல் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுறீங்க. சரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது ஃபுல்லாக வந்துட்டு பெட்ரோல் வந்து ஃபில் பண்ண போகிறோம். அதுக்காக இவ்வளோ வேகமாக ஓடிட்டுருக்கோம். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்துட்டு இது இருக்குது. எப்போ தான் வந்துட்டு இந்த கேமை நான் ஃபஸ்ட் டைம் விளையாடு எதுவுமே வந்துட்டு தெரியாமல் வந்துட்டு தெரிஞ்ச மாதிரி விளாண்டுட்ருக்கேன் ஹிண்டெல்லாம் வச்சுட்டு. அப்போடுமே பெட்ரோல் ஃபில் ஆயிடுச்சு. இந்த பெட்ரோல் எதுக்கு யூஸ் ஆகும் நான் அப்புறம் சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பேன். அவன் எதிர்க்க மட்டும் வந்துடக்கூடாது. அது ஓன் நிமிஷம் வேணி போயிட்டுருக்கோம். கோவிலை கையில் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி. ஆனால் பெட்ரோல் தான் உண்மையிலே நாங்கள் கையில் பிடிச்சிட்டு போயிட்டுருக்கோம். எனக்கு ஐயோ ஐஸ்கிரீம் பண்ணி ஐயோ இப்போ நான் எங்கே போய் முட்டிக்கிறது? பின்னாடியா வரான். ஐயா திரும்ப ஒரு தடவை பார்க்கலாமா? ஐயோ இவ்வளோ ஐயோ என்ன பண்ண போறேன்னு தெரியல மக்களே. மூளே இல்லையோ அவனுக்கெல்லாம் இருக்குடா. அண்ணா தான் இப்படி வேகமாக தோத்தோம்.
இவ்வளோ ஜீனியம் இவ்வளோ செம்ம வேற லெவலில் இருக்கு. ஆனால் என்ன வளைஞ்சு வந்துட்டு இருக்கோம். என்னங்க உள்ள போகல. ஐயோ என்ன பின்னாடி வந்து திரும்பி பார்க்கலாம். ஐயோ என்னங்க இவ்வளோ க்ளோஸ் அப்படி வந்து நம்மளை துரத்திட்டு இருக்கா. கலப்ப கிட்ட வந்துட்டா நம்ம பண்ணினா அவ்வளோதான். நம்ம இன்னைக்கு செத்த மக்களுக்கு காடு பிடிச்சி தரத்துற இழுத்துட்டு போறதுக்கு நம்ம இந்த ஹோலை விட்டு வெளில போனோம். ஐயோ ஓடுங்க சாமியே செய்ய போட மாட்டேன். அதுதாண்டா துப்பாக்கி தான்டா. இது முதல்ல வேன்குள்ளே போட்டேன், அப்புறம் துப்பாக்கி எடுக்கலாம். இங்கே துப்பாக்கி போட்டேன், கீழே போட்டேன். அது அவன் பார்க்கல. ஸோ நம்ம வந்துட்டு இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு போனோம். இங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு உடைக்க போகிறோம். அந்த உடச்சி அதுக்குள்ளே நம்ம போகிறோம். அதுக்கு நம்ம அது பேர் வேறு என்னன்னு தெரியல. ஒரு வண்டி, அந்த வண்டி மேலே ஏறி தான் இப்போ நம்ம போகிறோம். இதுதான் வந்துட்டு இங்கே இருக்கும். இப்படி இதில் அப்படியே ஏறி இங்கே ஒரு கதை இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிட்டு இதை முதல்ல க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா பயமாக இருக்குது எனக்கு கொஞ்சம். சரி எழுந்திரிச்சிட்டு இப்போ அந்த லிவரில் எந்த காம்பினேஷனும் நமக்கு தெரியாது. அந்த காம்பினேஷன் கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணிட்டு நம்ம அதை உடச்சிக்கிட்டு உள்ளே போகணும். எது பண்ணால் இது ஆக்டிவேட் ஆகும் தெரியல. எத்தனை பட்டன் கிளிக் பண்ணுறதும் தெரியல. ஏன் நீ இப்போ உடச்சிட்டு போறியா? நான் கண்டிப்பாக இந்த என்னுடைய ஐஸ்கிரீம் அந்த சத்தம் கேட்குறேன். நம்மள பிடிச்சிட்டு போயிடுவானோ. டே வாயமுற இவன் வேற ஒருத்தன் பயமுறுத்திட்டு இருக்கா மக்களேன்னு. நானே ஹாரி கேம்ஸ் பயம் சொல்லிட்டு உள்ளே நனைஞ்சிட்டேன். இனிமேல் நீங்கள் என்ன ஹாரி கேம் சொல்கிறீங்களோ அதை நான் விளாண்டு தான் ஆகணும். சரி போகிறேன்னு சொல்லிட்டேன். ஒரு வழியாக வந்துட்டு இது ஒர்க் ஆகிடுச்சு மக்களே. இதை நம்ம உடச்சிட்டோம். இப்போ அவனுக்கு கண்ணிக்கே தெரியாமல் இப்போ நம்ம குடுன்னு ஓடி அது பைப்புக்குள்ளே போய் அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு ஒரு ஜாக்கெட் இருக்கும். அந்த ஜாக்கெட்டில் ஏதோ ஒரு கீ இருக்கும். ஆஃபீஸ்க்கு அவங்க எம்ப்ளாயி ஏதோ ஒரு கீ, அந்த கீ எடுக்க போகிறோம். அதுவும் நான் என்ன கீ அப்படி சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறேன். சரி அவன் என்னங்க சத்து கேட்டா? அது இல்லையே சத்தம் இது கேட்கலையே. உண்மையிலே துரத்துறான். இங்கேயா இருக்கான்? சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு எனக்கு. இங்கேயா இருக்கா மக்களே? சரியா தெரியலையா? எனக்கு வேறு ஒரு மாதிரி பயமாக இருக்கு மக்களே. ஒருத்தர் செக் பண்ணலாமா? நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடலாமா? செக் பண்ணுறது நல்லது. சரி இதுக்கு மேலே என்னங்க இவ்வளோ க்ளோஸ் அப்படி வந்துட்டா? என்னங்க எப்போ பார்த்தா இந்த எக்ஸ்ட்ரீம் முன்னாவே அதுக்கு நான் பைத்தியமாய் சுட்டிக்கிட்டு இருக்கிறான்னு. இந்த போட்டில் தான் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த போட்டில் தான் மோஸ்ட்லி அது இருக்கும். அவனுக்கு இப்படியே டிமிக்கி கொடுத்தா அதுக்குள்ளே போயானது அந்த போட்டு. இந்த போட்டுக்குள்ளே தான் வந்துட்டு அந்த ஜாக்கெட்னா எனக்கு புரியல. டிமிக்கி தான் வாய்ப்பு இல்லை, அதான் அவங்களுக்கு புரியும். சரி நின்றுட்டான் நினைக்கிறேன். நின்றுட்டான் சுற்றிட்டே இருக்கும்போது நின்றுங்க ஒரு இடத்துல. அது நேரத்தில் அந்த கேப்பை யூஸ் பண்ணி நாங்கள் இந்த ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். ஃபேனுக்கு பத்திரமா போய் சேரணும். அதுதான் வந்துட்டு என்னோட மெயின் வினா. நீ ஃப்ரீ ஆகி அப்படியே நீ செத்து போயிட்டேன்னா என்ன பண்ணுறது? இவன் கிட்ட எத்தனை நம்ம ஒன்றும் சாகனா மாட்ட மக்களே. அவன் என்ன பண்ணுவான்னா நம்ம ஃப்ரீஸ் பண்ணி கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுவான். திஸ் இஸ் ஒன்லி சரி ஏதாவது இங்கிலீஷ் அல்ல, அது விட்டுருவான். மாட்டிக்கிட்டானா எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்படியே அங்கேயே கூட்டிப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் 12 days கிட்னாப் போட்டிருக்கோம். அங்கே நம்மளை அவன் கூட்டிகிட்டு போயிடுவான். அவன் பார்த்துக்கோ. ஓவராக பேசிகிட்டு இருக்கோம் மக்களே. சரி இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கிங் ஏரியா தான் போகிறோம். இப்போ நம்ம அந்த பார்க்கிங் ஏரியாவில் தான் நம்மக்கிட்ட நிறையா வேலை இருக்குது மக்களே. அங்கே போயிட்டு அந்த ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தோம்ல, அங்கே தான் மெயின் யூஸ் இருக்குது அதுக்கு. சரி முதல்ல இப்போ நம்ம திறந்துட்டு போனோம். முதல்ல அவன் போட்டு தள்ளிட்டு போனாமா? சரி அவனுக்காடி வெயிட் பண்ணி அவனை போட்டு தள்ளிட்டு தான் போகிறோம். சத்தத்தை போடலாம். என்னங்க சத்தத்தை போட்டு அவனை ஆளுக்காரன் இங்கே பெரிய பிளேஸில் சொன்னால் நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகலாம். அது கூட நம்ம ஒரு முக்கியமான வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு கார் தான் இப்போ நம்ம ஒரு கார் வந்துட்டு கேட்டு மூடிடும். அந்த இது மூடி இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணோன்னா அங்கே ரெட் கலரில் ஒன்று தெரியுதா மக்கள் உங்களுக்கு? அதை நம்ம கரெக்டாக ஷூட் பண்ணோன்னா அது ஓப்பன் ஆயிரும். சரி அப்போவா ஆளுக்காரன் இங்கே இப்போ தான் வருவானோ தெரியலையே. ஐயோ வந்துட்டான். ஐயோ என்னங்க இப்படி க்ளோஸ் அப்ல? ஐயோ ஒரு வேலையா ஏதோ பார்த்து ஏங் பண்ணி போட்டாச்சு மக்கள். அப்படியே கிக் அடிச்சிட்டு அப்படியே வாய் போடு. ஏன்டா அதில் டைம் போயிடும். சரி ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ரூமில் போயிட்டு அதை திறந்துட்டு இப்போ நம்ம ஸ்டாஃப் பார்த்தோம்ல, அது வேறு என்ன ஸ்டாஃப்னு மறந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டாஃப்னு சொன்னாங்களே. என்னடா ஸ்டாஃப் அது பேர்? அவன் ஸ்டாஃப் பேர் இங்கேனா இருக்கும். என்னங்க மறந்துட்டு ஆண்டனியா என்னங்க இது மறந்து போயிட்டேன். தப்பா சொல்லிட்டு இருக்கிறேன். மாட்டி பைத்தியமாய் சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு மேல தெரியுமாடா? எனக்கு தெரிஞ்ச அந்தோனி தான் நினைக்கிறேன். அது கரெக்டானா? அந்தோனினா? சரி அதான் நீ மேலே சொல்கிற நம்பிக்கைட்டு நான் அந்தோனியே தூக்கிட்டு போகிறேன். இது கரெக்டாக இருக்கணும். கடவுளை வேண்டிக்கிட்டு போயிட்டுருக்கோம்.
சரி வாங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கஃபெட்டேரியா தான் போகிறேன். சரி வாங்க அந்த காரைக்கீழே போட்டு அந்த கண்ணை தூக்குவோம். எந்திரிச்சிருவானும் இல்லை, அவன் எந்திரிக்க வாய்ப்பு இல்லை. ஒரு தடவை போக எந்திரிச்சிட்டாங்க. ஓகே உள்ளே ஏறிட்டோம் அதுக்குள்ளே. சரி இப்போ நம்ம அடுத்த ஸ்டாப் அது பார்த்தீங்கன்னா கஃபெட்டேரியா. கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் இருக்கான்னு தெரில. நம்மளுக்கு டிரைவரா எல்லாத்தையும் கொஞ்சம் ரெண்டு அம்மாவா தெரியல. இவன் அம்மாவா? பைத்தியம், ஒரு கிட்னாப்பரா குழந்தைங்க அம்மா இருந்து பிரித்து கொண்டு போயிருக்கான். சரி இது இந்த ஒப்பாடு போய் இது கரெக்ட் மக்களே, இது கரெக்ட், இந்த கார்டு கரெக்டு. ஒரு நீ சொல்கிறது கரெக்ட்மா. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கேஃபெட்டேரியா ஸ்டோரேஜ் அந்த கீ வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ வந்துட்டு அங்கே திரும்ப பார்க்கிங் ஏரியாவில் போயிட்டு அங்கே இவ்வளோ பெரிய வேலை இருக்குது தெரியுமா மக்களே. இந்த 235 அங்கே எத்தனை ஷெல்டர் இருக்கும், அதில் 235 நம்பரை கண்டுபிடிச்சி அங்கேருந்து நம்மள அம்மா கிட்ட பிரிச்சிருக்கான். இப்போ மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியாக 235 நம்பருக்கு வந்துட்டோம். இப்போ இந்த டோரை திறந்து வெளியில் போய் அத்தனை ஷெல்டர் தேடணும் நான் சொன்ன மாதிரியே. அதாங்க அதுக்குள்ளே அந்த ஐஸ்கிரீம் அந்த இடையில நிறைய தடவை வருவான்னு நினைக்கிறேன். என்ன ஆக போது நீங்களே இப்போ வெயிட் பண்ணி பார்க்க போறீங்க. பேசாமல் இப்படி போனால் ஒரு நிமிஷத்துக்குள்ளே கண்ணை சுட்டு தள்ளிடலாமா? பேசாமல் அவனை சொல்கிற பேசாமல் கண்ணை சுட்டு தள்ளிடலாமா அவனை? வேணாம் இல்லாட்டி சாபூட்ரி போட்டு பார்க்குறேன். சாபூட்ரி ஆச்சே காவாடுங்க அப்படி போயிடுவோண்டி. கன் வச்சு போட்டு தரலாம். ஒரு நிமிஷத்தில் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். இருந்தாலும் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். கண்ணை சத்தம் போட்டால் இன்னும் ஆளை காணும். டே இங்கேடா இருக்க மாட்டுப்பல்லா, டே ஐஸ்கிரீம் மண்டையா வந்து தொலைடா. டே ஐஸ்கிரீம் மாதிரிலாம் மண்டையெல்லாம் போட்டு வச்சுருக்க, கொஞ்சம் வாங்கண்டா. எவ்வளோ நேரம் தான்? ஐயோ வந்துட்டேன். டே என்னடா நீ திடீர்னு நான் ஹார்ட் அட்டாக் கொடுத்து. ஐயோ சாபூட்ரி காப்பாடுங்க. இவன் வேறு சாபூத்ரி சோபூத்ரி வாயில் ஒன்று போடு. ஓவர சிரிச்சு அண்ணால் தான் ஒரு கிக்கும் கூட விடலாம். என்ன போய் நீ கொலை பண்ணிட்டேன். இங்கேயோ போயிட்டாங்க, சும்மா எத்தனை இருக்கு. சரி கண்ணை தூக்கி போட்டு இப்போ நம்ம வந்துட்டு கண்ணை தூக்கிட்டு வச்சு கீயை தூக்கிட்டு இப்போ நம்ம ஷெல்டரில் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு இந்த 235 நம்ம செத்து போயிட்டோம்னா. டே பைத்தியம், ஒரு பாசிட்டிவாக பேசுகிறான்னா நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கான். எனக்கு அதான் ராகுல் கிட்டேருந்து பிடிக்கல. 235 இதோ இங்கே இருக்கு மக்களே, இங்கே இருக்குது. சாபூட்ரி மாமியாரே போயிடும் அடுவான்னு பார்த்துக்கோ. இப்படி போயிட்டு அதான் போட்டு தரட்டேன். நான் இன்னும் ஒரு நிமிஷம் ஆயிருக்காது, நம்பி போகலாம் வாங்க. ஐயோ வாங்க போகலாம். டக்குன்னு இந்த பில்லர்ஸை போட்டுட்டு பெட்ரோல் கேன் எடுக்கணும். அது எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. பெட்ரோல் நம்ம சாபூட்ரி போட்டு எனக்கு முடிவு பண்ணுவோமா? சரி இந்த பெட்ரோல் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணோம். இந்த காரு தான் போயிட்டு அதை உடச்சிக்கிட்டு இப்போ அந்த செவுத்தை வந்து உடச்சிக்கிட்டு எந்திரிச்சானா எனக்கு தெரியா மூஞ்சியில் குத்த போகிறேன்டா. சரி எடுப்போம். என்னங்க அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டு அந்த பைத்தியம் வேறு. ஐயோ இந்த பக்கம் எடுத்து பேசாமல் இந்த பக்கம் ஓடலாம். வந்துட்டு இந்த பக்கம் இப்படி துரத்துறன்னு ஓடிட்டு இருக்கான். எனக்கு அவ்வளோவா பழக்கமாயிருச்சு. அவன் பெருசாக துரத்துறான் அவ்வளோதான். இதில் ஒன்றும் அவ்வளோ பயமாக இல்லை. ஃபஸ்ட்டு விளையாடும்போது ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. எப்போ எனக்கு ஒன்றும் அவ்வளோ பயம் இல்லை. இவனை போட்டு தட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காமெடியான ஃபீல் தான் வருது இவனை பார்த்தாவே. போடா பைத்தியம். பாட்டு உப்பிடி இருக்கும். டே என்னையா நம்ம இன்னும் பாட்டு ஒன்றே முடிக்கல மக்கள். அதுக்குள்ளே பாட்டு போனோன்னா இதுக்கு 10 பேர் லைக் பண்ணுறது. சும்மா ஒரே சின்ன லைக் தான், ஒரு 10 பேர் லைக் பண்ண போகிறோம். இதோ இவனை வந்து எத்தி உதைக்கிறான். இவ்வளோ தூரம் நம்ம தரத்திருப்பான் இவன் நேரம். இவன் ஒரு தடவை கூட நம்மளை அடிக்கல சொன்ன போனால். இருந்தாலும் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே இவனை பிடிச்சி நம்ம தான் அடியை கொடுக்கணும். சரி நம்ம பார்த்து கண்ணப்பின்னா ஓட்டிகிட்டு போகிறோம். இதை இடிச்சிட்டோம். அப்புறம் தான் போயிட்டு அந்த மதில் போய் நம்ம இடிக்க போகிறோம் மக்களே. இடிச்சிட்டோம். இடிச்சு என்ன போடு அப்படியே எந்திரிச்சு நம்மள கட்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பில்லர்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தது அந்த சின்ன வயரை கட் பண்ணுறதுக்கு தான். இது உடச்சிட்டு டொர்த்து மோடு நம்ம என்ன பண்ணலாம்னா சாபூட்ரி போட்டு கலப்பலாமா? எல்லாத்தையும் தப்பிச்சுவோம். நம்ம சாபூட்ரி போட்டு முடிவு பண்ணுவோம். சாபூத்ரி போகிறதுக்குள்ளே அவன் நம்மளை உரைச்ச தள்ளி அவன் கிட்னாப்பர் வந்துட்டு நம்மளை தூக்கிட்டே போயிடுவான் அவன் ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரியில். என்னென்னமோ பிளான் கொடுக்குறான். சரிப்பா அவன் கண்ணில் மட்டும் பத்திரமா இப்போ நம்ம அங்கே போய் சேர்ந்தோம். திஸ் இஸ் த பிக் டாஸ்க். ஸோ லெட்ஸ் கம்ப்ளீட். அப்போது எனக்கு ஐஸ்கிரீம் 8 இப்படி இருக்கும்னு தெரியும். இப்படி இருக்கும்னா அந்த 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 அந்த
பூச்சாண்டி தெரியும் ஈவன் மாக்குய் வந்திருப்பாங்க. இது உலகத்துக்கே தெரியும்டா பைத்தியம் தான். இவன் இப்போ வந்துட்டு யாருக்குமே தெரியாத மாதிரி புதுசாக சார் வந்து சொல்கிறாரு. இன்னுங்க முட்டுச்சந்தா இருக்குது மாட்டிக்கிட்டுமா? இன்னுங்க இங்கே போகிறதுன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா ஈவன் மாவும் சேர்த்து இருந்தால் எப்படி இருக்கும்? இவன் வேற ஒருத்த பைத்தியம் மாதிரி எப்போ என்ன நடக்கிறதுன்னு பேச மாட்டோம். முட்டுச்சந்தில் ஐஸ்கிரீம் அண்டைக்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம். இந்த வழியிலையும் போக முடியலை. இப்போ நான் ஐஸ்கிரீம் அண்ணை பற்றி பேசுகிறதா நம்ம என்ன அந்த ஐஸ்கிரீம் ஒன்னே முடிக்கல. என்னங்க இவன் டக்கு டக்குன்னு வரான். இவனும் பேச விட மாட்டான், அவனும் பேச விட மாட்டான். ஊற்றி ஐயோ பைத்த குறுக்க பேசுகிறான். ஐயோ திரும்ப முட்டுச்சந்து என்னங்க பண்ண போகிறேன்னு எனக்கே ஒன்றும் புரியல. இந்த பக்கம் வந்தோம் சாபத்திரிக்கு போல இன்னமா அறிவு பிளான் பண்ணுறான் பாருங்க பைத்தியம். இப்போ நம்ம கரெக்டாக அந்த இடத்துக்கு போகணும் மக்களே. இங்கே அவன் இருக்கான், இங்கே இதாக இருக்கானா? சரி இங்கே வந்த இடம் பண்ண சொன்னேன். போயிட்டு க்ளோஸ் அப்பில் வந்துட்டோம்டா. இது அப்போ அவ்வளோதான் காருக்கு இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம இப்படியே போனோன்னா நம்ம வந்துடலாம். பார்த்தீங்களா மக்களே என்னமா தாழ்த்திட்டு இருக்கான் நம்மளை? பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரீம் மூடு வந்தது வந்துட்டு ஏதோ வந்துட்டு நம்ம முடிக்க முடியும் அப்படி நம்பி வந்தேன். வந்து போச்சு. ஐயோ இது வேறு ஒன்று ரெக்கார்ட் ஆயிடுச்சு. சரி வாங்க சீக்கிரம் முடிச்சிடலாம் அந்த ஐஸ்கிரீம் மேனோட கதையை. எப்படிலாம் நம்மளை எவ்வளோ தூரம் துரத்திருப்பா. கடைசியாக ஒரு 3 புல்லட் இருக்கு. அம்மா வேணாம் வேண்டாம் டைலாக்லாம் சாப்பிட்டு போட்டு முடிவு பண்ணலாம். அதான் எத்தனை தடவை ஒரு மனுஷன் சொல்கிறது. அதுக்குள்ளே இவன் வந்துட்டான். நம்மளை எப்போவுமே பேச ஃபுல்லாக ஒரு சென்டென்ஸை முடிக்கணும்னு நினைக்கும் போது தான் எல்லோரும் வருவாங்க. சரி இந்த இடத்துல வந்தால் தான் எனக்கும் சுடுறதுக்கு வசதியாக இருக்குன்னா வாயில் ஒன்று போடா பைத்தியம் போடா எருமாடு. நான் ஏதாவது ஃபுல்லாக சொல்ல அப்படின்னா என்னை மன்னிச்சிருங்க. இந்த லூஸ் சார்பாக பார்த்தீங்கன்னா நான் கேட்டுக்கிறேன். எனக்கு கேஜிக்கு காணும். ஐயோ அங்கே விட்டுட்டு வந்துட்டேன். கேஜிக்கு பைத்தியமாய் விட்டுட்டு வரையே. பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபுல்லாக சொல்லலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கமெண்ட்டை நான் ஆன்சர் பண்ணிக்கிறேன். சரி பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிய போது நெய்பர்ஹுட்டு தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். பைத்தியம் அங்கே தானே நம்ம வீடு இருக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம சாலியாக காப்பாற்ற போகிறோம் இந்த எஸ்கேப். காப்பாற்றிட்டோன்னா ஒரு 10 பேர் இந்த வீடியோ லைக் போட்டால் எனக்கு போதும் மக்களே. நான் கண்டிப்பாக ஐஸ்கிரீம் 2 போட்டுறேன். நான் ஐஸ்கிரீம் 2வே நம்ம இன்னும் ஐஸ்கிரீம் 1 கூட இப்போ முடிய போகுது. இருந்தாலும் ஐஸ்கிரீம் 1 இப்போ தான் முடிச்சிருக்கோம். அதுக்குள்ளே இந்த சார் ஐஸ்கிரீம் 8 வரைக்கும் போய் கண்டு டாபிக்ஸ்லாம் கொடுத்து உங்களுக்கு குழப்பணும்னு பிளான் பண்ணுறோம். தயவுசெய்து குழம்பிடாதீங்க. சரி நம்ம வந்துட்டு நம்ம சாலிக்கு பாய் சொல்லிட்டு இந்த ஐஸ்கிரீம் ஒரு வழியாக முடிக்க போகிறோம். என்னங்க எதுவும் எடுக்கிறோம். நம்மளுக்கு மெக்ஸி கொடுக்குறா. தேங்க்யூ சா. இனி ரொம்ப நல்லா இருப்படா. சரி இதோட நல்லா இருப்பேன். சரி உஷ் அமைதி. சரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. கேம் கண்டினியூ ஆகும்னு போட்டிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் அடுத்து என்ன ஹாரர் கேம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இந்த சொல்லிடுங்க சண்டேக்குள்ளே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், லவ் யூ ஆல்.